இல்லைன்னா அது வெறும் பேப்பர் அது பிரயோஜனப்பட குப்பை கூட வேஸ்ட். அது எதுக்கு வாங்குனீங்க? அப்ப முண்டி அடிச்சு போய் வாங்குனீங்களே, பல பேர் அங்கேயே மயங்கி ஊந்தோம். அது தெரியுமா உங்களுக்கு? நெரிசல் ஸ்டாம்பேடு அங்கேயே நடந்துச்சு, அதை வெளியே சொல்லல. சில ஊடகங்கள் மட்டும் நைசா காமிச்சாங்க. 2-3 பேர் மயங்கி ஒருத்தன் மேல சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு விசிறி விட்டதெல்லாம் நடந்துச்சாங்க. இதுங்க தெற்கொரிகள் திருந்தாதுங்க எந்த காலத்திலும். இப்ப விருப்ப மனு கொடுக்குறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தான் எல்லாரும் திரண்டு வரான்ல, அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் இந்த மாவட்டம் இன்னைக்கு வா, அடுத்த மாவட்டம் அன்னைக்கு வா. ஒரு நாள் கொடுத்தீங்க, 2வது நாள் பிரச்சனை வந்த உடனே தொகுதி வாசிகளே பிரச்சனை பண்ணிட்டாங்க. இனிமே பனையூர்ல அவர் இருக்கிற ஏரியால ஒரு 5-6 தெருவில் ஓட்டே விடாது, போடணும்னு நினைச்சா கூட போட மாட்டான். நீ அசிங்கப்பட்டுக்கிட்டியா, போச்சா உங்க சோனமுத்தா போச்சான்ற கதையாயிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆன்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆன்லைன் அன்று மாலையே கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆன்லைன் ஓப்பன் பண்ணுங்க, அவங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணுங்க, வராது. ஏன் வராதுன்னா ஆன்லைனை எல்லாரும் ஒரே நேரத்தில் போனாங்க, அதனால கிராஷ் ஆயிடுச்சுன்னு ஒரு உருட்டுறானுங்க. ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ண உடனே அதோட வருகிற அந்த சிஸ்டம் என்னன்னா, டெக்னிக்கல் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் முறையான சரியான தரவுகளோடு கரெக்டாக என்ன கமாண்ட் கொடுக்கணுமோ அந்த கமாண்ட் கொடுக்கலன்னா தப்பாக கொடுத்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும்.